ஸ்ரீநிதி ஜோதிடம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரி ராஜா வெங்கடேஷ். இந்த பதிவில் மகர ராசிக்கான வார ராசி பலன் பார்க்கலாங்க. ராசி அதிபதி யார் அப்படின்னா சனி பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. மிக மிக சிறப்பு. வருமானம் உயரும், தொழிலில் முன்னேற்றங்கள் ஏற்படும், கடன் சுமை குறையும், எதிர்பார்த்த இடத்திலிருந்து புதிய உதவிகள், புதிய வேலை வாய்ப்பு எல்லாமே உங்களுடைய கைகளுக்கு வந்து சேரும். ராசி அதிபதி சனி பகவான் வந்து ஆட்சி பலத்தோட 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுடைய பேச்சு திறமை வந்து இந்த டயத்தில் வெளிப்படும். பேச்சின் மூலமாக எல்லா காரியத்தையும் எல்லாமே ரொம்ப அழகாக சாதிச்சுக்குவீங்க. உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல ராகு பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. 3ஆம் இடத்துல உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்துல கேது பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. சரிங்க, மகர ராசிக்காரங்களுக்கு வந்து ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் 2ஆம் இடத்துல ஆட்சி பலத்தோட சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. இது ரொம்ப சிறப்பு. வருமானங்கள் வரும். ஆனால் நல்ல விஷயங்கள் ஒன்றுமே நடக்க மாட்டேங்குதே. ஏன்னா பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்துல கேது பகவான் சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருக்காரு. இப்போது நல்ல விஷயங்கள் ஒன்றும் நடக்க மாட்டேங்குதேன்னு ஏங்கி தவிச்சிட்டு இருந்த உங்களுக்கு இப்போ குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் குரு பகவானுடைய 5ஆம் பார்வை உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்துல பதியுது. குரு பகவானுடைய 9ஆம் பார்வை உங்களுடைய ராசி மீது பதியுது. இது மிக மிக சிறப்பு இல்லையா? நீங்கள் நினைச்ச விஷயத்தில் இருந்த தடங்கல்கள் எல்லாமே விலகும். எதிர்பார்த்த இடத்துலேருந்து சரி தான், எதிர்பார்க்காத இடத்துலேருந்து சரி தான், நல்ல விஷயங்கள் எல்லாமே கிடைக்கும். உங்கள் வீட்டில் இருக்கிற பெரியவங்க கிட்ட நீங்கள் ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு ஒரு வேலைகளை செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா அதன் மூலமாக நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கிற குரு பகவான் அதே 5ஆம் இடத்துல இருக்கிற உங்களுடைய ராசிக்கு 8ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்திற்கும் பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்திற்கும் உங்களுடைய ராசிக்கு பாக்கியாதிபதி யார் அப்படின்னா புதன் பகவான், அப்புறம் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்திற்கும் தொழில்ஸ்தானமான 10ஆம் இடத்திற்கும் அதிபதி சுக்கிர பகவான். அந்த சுக்கிர பகவான் வந்து பூர்வ புண்ணியஸ்தானமான 5ஆம் இடத்துல ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் பண்ணுறார். அப்போது பெண்கள் மூலமாக நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். ஓகேங்களா? வண்டி வாகன சேர்க்கைகள் வரும். வண்டி வாகன சேர்க்கை, புதுசாக வண்டி வாங்கலாமா? தாராளமாக வாங்கலாம். புதுசாக வந்து ஒரு நிலம் வாங்கலாமா? தாராளமாக வாங்கலாம். அதன் மூலமாக நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். பூர்வீகத்தின் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்குங்க. பூர்வீக சம்மந்தப்பட்ட சின்ன பிரச்சனைகள் இருந்ததுப்பா, சின்ன சின்ன விஷயங்கள்லாம் அது மூலமாக ஏதாவது ஒரு சொத்து வருமா, இதெல்லாம் எதிர்பார்த்துருந்தேன், கிடைக்குமா? கிடைக்கும். கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் தாராளமாக உங்களுடைய கைகளுக்கு வந்து சேரும். உங்களை கூப்பிட்டு கொடுப்பாங்க. 8ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவானும் வந்து 5ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணுறதுனால அரசாங்கத்தின் மூலமாக சின்ன சின்ன பிரச்சனைகள் சந்திக்க வேண்டியதுக்கான ஒரு காலங்கள் வரும். அப்போது அரசு சம்பந்தமான வேலைகள், அரசு சம்பந்தமான விஷயங்கள் வந்து கொஞ்சம் இல்லைங்க, கூடுதல் கவனமாக நடந்துக்கோங்க. ஓகேங்களா? 8ஆம் அதிபதியும் பார்த்தீங்கன்னா பூர்வ புண்ணியஸ்தானமான 5ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் அதே இடத்துல பாக்கியாதிபதி சஞ்சாரம் பண்ணுறதுனால உங்களுடைய தாய்மாமன் மூலமாக நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கும். உங்களுடைய குழந்தைகள் உங்களுடைய பேச்சை கேட்டு நடந்துக்குவாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை கேட்டு ரொம்ப அழகாக நடந்துக்குவாங்க. அதுக்காக வந்து நம்ம பேச்சை கேட்டு தான் நடந்துக்குவாங்கன்னு சொல்லி ரொம்ப அதிகாரம் பண்ணக்கூடாது. புரியுதுங்களா? நம்ம பேச்சை கேட்டு நடந்துக்குவாங்க அப்படி சொல்லிட்டாங்க, ஓகே, எப்படி வேணாலும் நம்ம அவங்கள வந்து விரட்டலாம். அது மட்டும் பண்ணாதீங்க. அவங்களுடைய மனசை புரிஞ்சுக்கோங்க. அவங்கக்கிட்ட எப்படி பேசுனா உங்களுடைய பேச்சை கேட்டுக்குவாங்க அப்படிங்கிறத கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக எல்லா விஷயத்தையுமே எல்லாமே பண்ணுங்கள். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். தொழிலில் முன்னேற்றங்கள் ஏற்படும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு வந்து கலைத்துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். சாஃப்ட்வேர் துறையில் வேலை பார்க்குறவங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கம்பெனிகள் வச்சு நிர்வாகம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல விஷயங்கள் எல்லாமே கூடிய விரைவில் நடக்க ஆரம்பிக்கும். உங்களுடைய ராசிக்கு பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான், அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து சுக்கிரன், சூரியன், குரு, இவங்களுடைய 7ஆம் பார்வை லாபஸ்தானமான 11ஆம் இடத்துல பதியுதுங்க. இது மிக மிக சிறப்பு. உங்களுடைய ராசிக்கு லாபாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் பண்ணுறார். இளைய சகோதரர் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். இளைய சகோதரர்கள் கூட ரொம்ப அனுசரணையாக நடந்துக்கோங்க. நிலம், வீடு, வாகன சேர்க்கை எல்லாமே இப்போது இந்த டயத்தில் மகர ராசிக்காரங்களுக்கு கன்ஃபார்மாக கிடைக்கும். ஒரு இடம் வாங்கலாமா? தாராளமாக வாங்கலாம். வாங்குறதுக்கான ஏற்பாடுகள் தாராளமாக பண்ணுங்கள். ஒரு வீடு வாங்குறதா இருந்தாலும் கூட சரி தான், வீடு வாங்குறதுக்கான ஏற்பாடுகள் தாராளமாக பண்ணுங்கள். அதன் மூலமாக நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். இதுவரைக்கும் மகர ராசிக்கான வார ராசி பலன் பார்த்தோம். நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரி ராஜா வெங்கடேஷ். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.